ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி நடந்துச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பாருங்கள், 277 பாயிண்ட்டு நல்ல பாசிட்டிவில் வந்தது. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 1.18% பாசிட்டிவ்லையும் ஃபைனலாக 23,689.60 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டு பார்க்கும்போது 38 ஸ்டாக்கும், டெக்லைனில் 12 ஸ்டாக்கும் ட்ரேடிங் நடந்தது. இதோட கிராஃபை பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. 11 மணி வரைக்கும் அப்படியே சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துட்டு 11 மணிக்கு மேலே நல்ல ஒரு புல் பேக் எடுத்து நல்ல பாசிட்டிவாக வந்துச்சு. மார்க்கெட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது கூட டாப்லேயே க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணன்றதை ஆப்ஷன் செயினில் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி தான் வந்தது. அதில் குறிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக 23,200லேருந்து 23,200 கால் ஆப்ஷனில் இருந்து 23,650 வரைக்குமே இந்த மணியில் ஷார்ட் கவரிங். அதுதான் ஸ்பெஷல் பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த இடத்துல 23,200ல் 1,454 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கு, 23,250ல் 278 கான்ட்ராக்டு, 23,300ல் 288 கான்ட்ராக்டு, 23,350ல் 1,341 கான்ட்ராக்டு, 23,400ல் 15,368, 23,450ல் 8,948, 23,500ல் 21,876 கான்ட்ராக்டு, 23,550ல் 13,949 கான்ட்ராக்டு. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இந்த மணிக்குள்ளேயே ஷார்ட் கவரிங் அதிகமாக வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக 23,700ல் தான் அதிகமான ரேட்டு உள்ளே இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மற்றபடி உள்ள இந்த மணிக்குள்ளே எல்லாமே ஷார்ட் கவரிங் தான் அதிகமாக நடந்தது. இந்த பாயிண்டில் பாருங்கள், 23,700 கால் ஆப்ஷனில் 23,534 கான்ட்ராக்டு ஹையஸ்ட்டு ரைட்ரு இந்த பாயிண்டில் அதிகமாக இருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட்டு இந்த மணிக்குள்ளே எல்லாமே ஷார்ட் கவரிங் வந்தாலும் கரெக்டாக 23,700ல் க்ளோஸ் வச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடத்துல ரைட்ரு ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பாயிண்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி ரியாக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் புட் சைட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 23,800லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்குமே கூட, இந்த பாயிண்ட் வரைக்குமே கூட 23,100 வரைக்குமே புட் சைடு ரைட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டு ஷார்ட் கவரிங் ரேலி நல்லா மேலே வந்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புட் சைடு முக்கியமான பாயிண்ட் பார்க்கணுன்னா அதுவும் இந்த மணியில் 23,800 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 16,999 கான்ட்ராக்டு ரேட்டு அதிகமாக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் 23,750 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 17,808 கான்ட்ராக்டும், 23,700 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 53,042 கான்ட்ராக்டும், 23,650ல் பாருங்கள் 22,544 கான்ட்ராக்டும் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது புட் சைடு ரைட்ரு ஹெவியாக உள்ளே வந்திருக்காங்க, கால் சைடு ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் 4% மைனஸில் வந்திருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். மார்க்கெட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்தியா விக்ஸ் 4% மைனஸில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரே டேஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் மட்டும்தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. 96 ரூபா பக்கத்தில் ட்ரேடிங் நடந்திருக்கு. லாஸ்ட்டு 3 டேஸாக இந்த இடத்துல தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல டபுள் பாட்டம் போட்டுச்சு. அகைன் இது பிரேக் ஆகிறதுக்கு தயாராக இந்த இடத்துல இருக்குது. டாலர் மட்டும்தான் ஒரு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா டாலர் மேலே போச்சுன்னா அது நம்ம இந்தியன் எக்கானமிக்கு பேட் நியூஸ். டாலர் கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது நமக்கு குட் நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்னோட நாலேஜ் பேஸ்ட் ஏஐ ஓப்பன் இண்டஸ்ட் டேட்டாவில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வர மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட்டாக இந்த இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கி மட்டும் ஆவரேஜ் ஓஏ 13% நிஃப்டியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் சைடு நெட்டாக பார்க்கும்போது 41,487 கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 7,99,327 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ புட் சைடு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ கால் சைடு புட் சைடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு ஹையஸ்ட் ரைட்ரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா ஷார்ட் கவரிங் ரேலி நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது எவ்வளோ ஷார்ட் கவரிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் சைடு பார்க்கும்போது 2,25,058 கான்ட்ராக்டு கால் சைடு ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. இதுவே புட் சைடு பார்க்கும்போது வெறும் 34,495 கான்ட்ராக்ட் மட்டுமே ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அதனால் கால் சைடு ஹையஸ்ட்டு ஷார்ட் கவரிங் வந்திருக்கு, புட் சைடு கம்மியான ஷார்ட் கவரிங் தான் இருக்குது.
அதே நேரத்தில் கால் சைடு ஓஏ கிரியேட் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்குது. புட் சைடு 7 லட்சம் கான்ட்ராக்ட் ஏவோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் வரதுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தது. அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32,44,541 கான்ட்ராக்ட் இருக்குது. புட் சைடு 37,88,598 கான்ட்ராக்ட் இருக்குது. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 17% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். 23,500 23,600 ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஷார்ட் கோரிங் வந்திருக்கு. 23,700 லைட்டர் அதிகமாக உள்ளே இருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 23,700 23,600 23,500 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஹையஸ்ட் ரைட் இருக்காங்க. டாப் ரெசிஸ்டன்ஸ் டாப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் ஒய் மேக்ஸிமம் புட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,500 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ரைட் இருக்காங்க. புட் சைடு 23,700 ஹையஸ்ட் ரைட் இருக்காங்க. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆக போகுது. மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த பாயிண்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு ஷார்ட் கோரிங் கால் சைடு பிக்கஸ்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. புட் சைடு ஹெவியாக ரைட்டிங் நடந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஒட்டுமொத்த மார்க்கெட்லேயும் ஷார்ட் கோரிங் நிறையா வந்துச்சு. பாரதி ஏர்டெல் அண்ட் HDFC பேங்க் பாருங்கள், கால் சைடு எல்லாமே ஷார்ட் கோரிங் ராலி, புட் சைடு லைட்டர் ஹெவியாக உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவனிச்சு பாருங்கள், கால் சைடு ஷார்ட் கோரிங் ராலி. அதே நேரத்தில் BSE கால் சைடு வந்து ஷார்ட் கோரிங் ராலி. அதே நேரத்தில் ICICI பேங்கும் ஷார்ட் கோரிங் ராலி. இது எல்லாமே ஷார்ட் கோரிங் ராலி. அதே நேரத்தில் வேதாந்தாவும் ஷார்ட் கோரிங் ராலி. ஓவரால் இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்க்கும்போது டோட்டலாகவே ஷார்ட் கோரிங் ராலி தான் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஷார்ட் கோரிங் ராலி நடக்குதா அல்லது OI இன்க்ரீஸ் ஆகுதா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டு அதோட சைக்காலஜி அதோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு எப்படி OI கிரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.